என்னால சபரிநாதன் ஒன்று 3 காரணமே தப்பு. ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். வேற தைரியமா யாரா இருந்தா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இருக்கிறதுலே நேற்று தாங்க பெஸ்ட் எபிசோட்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த கேங்கு பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்கங்க. நீங்கள் திவாகரை எவ்வளோ க்ரீப்பியான ஆளுன்னு சொல்லலாம், கேவலமான ஆளுன்னு சொல்லலாம், கேஸ்டிஸ்ட்னு சொல்லலாம், அவன்லாம் மனுஷனே இல்லைன்னு கூட சொல்லாங்க. ஆனால் திவாகர் வந்து தைரியமாக நின்னாரு. அதாவது எது வந்தாலும் தனியாக நிற்கிறாரு. இவனுங்களை மாதிரி கோலை மாதிரி வந்து 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு இல்லை, கேவலமாக ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு இருந்தாங்க. அது டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. விக்ரம்லாம் நல்லவர், அமைதியானவர் அப்படின்ற மாதிரி எவ்வளோ பேர் உருட்டுனீங்க. விக்ரம் எவ்வளோ கோலன்றது தெரியுது பாருங்க. பிக் பாஸ் காரி துப்புறாரு. நீ தைரியமான ஆளை வர சொல்லு, கோலை மாதிரி சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு பிக் பாஸ் காரி துப்புறாரு. நீங்களா எதுக்குடா கேம் விளையாட வரீங்க? இண்டிவிஜுவலாக நம்ம வந்து நம்ம கெப்பாசிட்டியை காட்டணும்னு வரீங்களா, இல்லை அடுத்தவங்களை வச்சே நம்ம ஓட்டிடலான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா விக்ரம் கேவலமாக ஒரு விஷயத்த பண்ணாரு. அதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதாவது வந்து ஒரு சீட்டில் யார் அந்த பையன், சீட்டில் வந்து ஒன்று இருக்கும் விமர்சனம் பண்ணுற மாதிரி, அது யாருன்றதை கரெக்டாக சொல்லணுங்க. இவ்வளோ தாங்க சிம்பிள் விஷயங்க. அதாவது யார் சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே இருக்காங்கன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டு இந்த வீட்டில் யார் தூங்கிக்கிட்டே இருக்கா அதை உண்மையாக சொல்லணும். அவ்வளவுதான் விஷயம். இவனுங்களுக்கு தான் உண்மையை சொன்னாலே பயமே. உண்மையான ஆளை சொன்னா நம்ம பகச்சிப்போம், அவங்க கிட்ட இருந்து ஓட்டு வராதுன்னு பயப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் விக்ரமும் பயப்படுறாரு. ஆக்சுவலா விக்ரம் அங்க நெகட்டிவா இருக்கிறதையே பாசிட்டிவா சொல்றாரு, தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அதாவது தப்பா புரிஞ்சுக்கலங்க, அவருக்கு சரியா தான் புரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் இப்படி சொல்லிடுவோம் அப்படின்றதுக்காக சொன்னாரு. அது என்னன்னா, இவங்களுக்குலாம் பேமெண்ட் தரது வேஸ்ட்டுப்பா, இவங்களுக்குலாம் வந்து பஸ் காசு தந்தா போதும், ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா பண்ணலன்றது தான் இவர் சொல்ல வேண்டியது. அதுக்கு இவர் வேற மாதிரி சொல்றாரு. இவங்க கொடுத்த காசை விட அதிகமாக வேலை பார்க்குறாங்க. சபரி அந்த மாதிரி வேலை பார்க்குறான், அதே மாதிரி பிரவீன்ராஜ் அந்த மாதிரி வேலை பார்க்குறாரு. அதாவது புகழ்ற மாதிரி ஏதோ வந்திருக்கு போலன்ட்டு இவர் புகழ்றதுனால மட்டும் யார் பேரை சொல்றாரு? சபரிநாதன் பேரை சொல்றாரு, பிரவீன்ராஜ் பேரை சொல்றாரு. சேஃபா இருக்காராமா, அதாவது பாராட்டுற மாதிரி வந்து அவங்க பேரை சொல்லிக்கலான்ட்டு அவங்க பேரை சொல்லிட்டு இருந்தாரு. பிக் பாஸ் உடனே சொன்னாரு, நீங்க சொன்ன காரணமே தப்பு, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இதுல கொடுமை என்ன தெரியுமா? இதை கேட்டுட்டு இருக்கவனாவது தடுக்கணும்ல. விக்ரமே நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, விக்ரமே சரியா புரிஞ்சுக்கோன்னு சொல்லணும்ல. பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவனுங்க சொல்றீங்க விக்ரம் நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க இந்த மாதிரி அர்த்தம்னு. ஏண்டா நீ அவன் சொல்ல ஆரம்பிக்கும் போது, விக்ரம் சொல்ல ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரியாதா? முதல்ல ஆள சபரியா சொல்றாருல, அப்ப சபரியா சொல்லியிருக்கணும்ல. இல்ல விக்ரமே நீ தப்பா புரிஞ்சு சொல்லிட்டு இருக்க, சரியா புரிஞ்சுக்கோன்னு சொல்லணும்ல. 3 பேரை சொல்லி முடிச்சு பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க சொல்றாங்கன்னா எந்த அழகுல இவனுங்க கேம் விளையாடுறாங்கன்னு பாத்துக்கோங்க. சரி, அடுத்ததாவது விக்ரம் வந்து கரெக்டா சொல்லணும்ல. விக்ரம்க்கு வந்ததுக்கு யாரோ அவங்கள தானே சொல்லணும். ஆனா விக்ரம் எவ்வளவு சேஃப் பாருங்க. நெகட்டிவா, இப்ப நெகட்டிவா சொல்லணும்னா யாரை சொல்றது? ஈஸி டார்கெட்டா சொல்லணும். திவாகரை சொல்லலாம், கலையரசனை சொல்லலாம், பார்வதியை சொல்லலாம். அதாவது வந்து உண்மையை சொல்றது இல்ல, ஈஸி டார்கெட் யாரு? இவங்கள சொன்னா பிரச்சனை வராதா, அவங்கள சேஃபா சொல்றது. பிக் பாஸே காரி துப்புறாருங்க. பிக் பாஸுக்கே தெரியுது என்னடா இப்படி ஒரு போங்காட்டம் ஆடிட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு என்ன தெரியுமா பயம்? இப்ப வந்து உண்மையான காரணத்தை, உண்மையாவே யாராவது இருக்காங்கன்னா அவங்கள சொல்லிட்டா அவங்க கிட்ட இருந்து ஓட்டு வராதே, அவங்களாம் ஒரு குரூப்பா இருக்காங்களே. இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, சபரி பேரை சொல்லணும்னு இவர் நினைக்கிறாருன்னா, சபரியை சொன்னா சபரி ஓட்டு மட்டும் வராம போகாது. எஃப்ஜே சப்போர்ட் பண்ண மாட்டான், கனியக்கா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கனிய சொல்றானா எஃப்ஜே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ரம்யா ஜோ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. 1008 பிரச்சனை இருக்கு. அதனால தான் இவங்க சொல்றதுக்கு நடுங்குறாங்க. அதனால பிக் பாஸே காரி துப்புறாரு. நீங்க சொல்றதுக்கு ரெடியா இல்ல போல, தைரியமா இருக்க வேற யாரையாவது வர சொல்லுங்கன்ட்டு. இப்பயாவது விக்ரமுக்கு சூடு சொரணை கொஞ்சம் இருந்ததுன்னா, பிக் பாஸ் அப்பெல்லாம் இல்ல, பிக் பாஸ் நான் சொல்றேன் பிக் பாஸ்னு தைரியமா சொல்லியிருக்கணும்ல. சரி பிக் பாஸ் அடுத்தவங்க வரட்டும்னு போறாருங்க. அசிங்கங்க.